ஒருவரை பார்த்தவுடன் எடை போடும் குணம் சரியா? ஒருவரை பார்த்தவுடன் எடை போடுவது என்பது மனிதர்களின் குணமாகும். இவர் இப்படித்தான் என்று ஒருவரை பற்றி எதுவுமே அறியாமல் முடிவெடுப்பது சரிதானா? ஒருவரின் உடை, சூழ்நிலை, தகுதி போன்றவற்றை வைத்து அல்லது வெறுமனே கண்ணால் காண்பதை வைத்தோ முடிவெடுப்பது சரியாக இருக்குமா? சரி, வாங்க அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சாலை ஓரமாக இருக்கும் டீ கடைக்கு நண்பர்கள் கூட்டம் ஒன்று வருகிறது. இவர்கள் நண்பர்கள் மட்டுமே. டாக்டர்கள் கூட டீ குடித்து கொண்டே சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த ஒருவர் ஒற்றை காலால் மட்டும் நொண்டி நொண்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்து டாக்டர்களாகிய நண்பர்கள் கூட்டம் அவருடைய பிரச்சனையை பற்றி அலசி ஆராய ஆரம்பித்தனர். ஒருவர் சொன்னார், அவருக்கு காலில் ஆணி இருக்கிறது, அதனால் தான் நொண்டி செல்கிறான் என்றார். இன்னொருவர், அவர் கால் சுளுக்கி இருக்கும், அதனால் தான் நொண்டுகிறார் என்றார். இப்படி ஒவ்வொருவரும் நொண்டி வருவதற்கு தங்களுக்கு தெரிந்தவற்றை வைத்து இதுவாக தான் இருக்கும் என்று முடிவு செய்து கொண்டனர். கடைசியாக நொண்டி வந்த அந்த நபர் அங்கே நின்று கொண்டிருந்து டாக்டர் நண்பர்கள் சென்று, இங்கே செருப்பு தைக்கிற கடை எங்குகிறது என்று கேட்கிறார். அவ்வளோதான். அதை கேட்டது அந்த நண்பர்கள் கூட்டம் கலைந்து சென்றுவிடும். இப்படித்தான் பல பேர் இங்கே உள்ளார். ஒருவரை பார்த்தவுடன் குயிக் ஜட்ஜ்மெண்ட் செய்வது, அவரை பற்றி எதுவும் தெரியாமல் இஷ்டத்திற்கு பேசுவது என்பது பொழுதுபோக்காகிவிட்டது. ஒருவரை பற்றி நன்றாக தெரியும்படி அங்கே நாம் எதையும் எடை போட வேண்டிய அவசியம் இருக்காது. தெரியாதவற்றை பற்றி எடை போடும் பழக்கம் தவறானதாகும். சில சமயம் இது பொறாமை வெளிப்பாடாக இருக்கும். ஒருவரின் வளர்ச்சி பார்த்து பொறாமைப்படும் போது இதுபோல் அவரை பற்றி தவறாக பேசுவது நடக்கும். உதாரணமாக, BTS, தென்கொரியா பாப் சிங்கர்ஸ் உலகம் முழுவதும் பிரபலமானவர்கள். அவரிடம் பணம், புகழ் எல்லாமே இருக்கிறது என்று சொல்பவர்கள் அதற்காக அவர்கள் போட்ட கடின உழைப்பை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இது தடுக்க ஒரே வழி, நம் வேலையை நாம் பார்ப்பது மட்டுமே. அடுத்தவர் வாழ்க்கையும் மூக்கையும் நுழைப்பதை விட்டுவிட்டு நம்முடைய முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது இது போன்ற வீண் வாதத்திற்கு வேலை இல்லாமல் போகும்.